மிரட்டலுக்கு அஞ்சுபவர் இல்லை கமலஹாசன். தமிழிசை விமர்சனத்துக்கு மக்கள் நீதி மய்யம் பதிலடி. கமலஹாசன் மிரட்டலுக்கு பணிபவரும் இல்ல, முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு மிரட்டும் போக்குக்குள்ள அரசும் இல்ல அப்படிங்கறத தமிழிசை சவுந்தரராஜன் புரிந்துக்க வேணும்னு மக்கள் நீதி மைய அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. உலக நாயகன் உள்ளிட்ட அடைமொழிகளை துறப்பதா நடிகரும் மக்கள் நீதி மைய தலைவருமான கமலஹாசன் அண்மையில தெரிவிச்சிருந்தார். இதனை பாஜக முக்கிய தலைவர்கள்ல ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சிச்சிருந்தாங்க. ஆளும் திமுகவோட மிரட்டலால் தான் கமலஹாசன் தம் பட்டத்தை துறந்திருக்காருன்னு தமிழிசை சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில கமலஹாசன் மிரட்டலுக்கு பணிபவர் கிடையாது, முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு மிரட்டும் போக்குக்குள்ள அரசும் கிடையாது அப்படிங்கறத தமிழிசை சவுந்தரராஜன் புரிந்து கொள்ள வேண்டும்னு மக்கள் நீதி மையம் அறிக்கை வெளியிட்டிருக்கு. மக்கள் நீதி மைய மாநில செயலாளர் முரளி அப்பாஸ் வெளியிட்ட அறிக்கையில பாரதிய ஜனதாவுல கோட்பாரற்று இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் இன்று கமலஹாசன் தடக்கழிக்கப்பட்ட உலக நாயகங்கிற பட்டத்தை தவிர்க்கும்படி வெளியிட்ட அறிக்கைய அறவே காட்டுத்தனமா விமர்சிச்சிருக்காங்க. ஆளும் திமுகவோட மிரட்டலாலதான் இந்த பட்டத்தை துறந்ததாக கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் நின்று எம்பி ஆகி மத்திய அமைச்சர் ஆகிவிடலாங்கிற கனவுல இருந்த ஆளுநர் பதவியையும் பறிகொடுத்து நின்றவர் தமிழிசை சவுந்தரராஜன். இவர் தன் வாழ்க்கையே சரியாக கணிக்க முடியாதவர், நம் தலைவரோட செயல்பாட்டை கணிக்க முயன்றிருக்காங்கன்னு அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.